எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கரூர் மாவட்ட அறங்காவலர் நியமன குழு தலைவர் பரணி பால்ராஜ் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. எல்லாருமே கேட்குற ஒரு வார்த்தை அப்படின்னா இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான். எனக்கு என்னோட வாழ்க்கையில் எப்போ அதிர்ஷ்டம் வரும், எனக்கு இந்த அதிர்ஷ்ட காற்று வீசுதான்னு பாருங்கப்பா, அந்த காற்று இந்த பக்கம் வந்தால் சொல்லுங்கப்பா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எல்லாருமே அடிக்கடிக்கு கேள்விப்பட்டிருப்போம், கேட்டிருப்போம். நிச்சயம். 60 வயதில் வந்து எனக்கு இந்த யோகம் வருது, இந்த அதிர்ஷ்ட காற்று வருது, எனக்கு 60 வயசுலலாம் வேணாம், எனக்கு ஒரு 30 வயசில் வேணும் அப்படின்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. சில பேருக்கு வந்து சின்ன வயதுலேயே ஒரு 5 வயசு 6 வயசுலலாம் வந்து இந்த அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும். ஆனால் அந்த நேரத்தில் அதை பயன்படுத்த முடியாது. இந்த மாதிரி ரொம்ப வயதான பிறகோ இல்லை இளம் வயதுலேயோ இந்த அதிர்ஷ்டம் வந்ததுன்னா நம்ம பயன்படுத்திக்க முடியாது சார். ஆனால் நம்ம வாழ்கிற ஒரு 20லேருந்து ஒரு 40 வயதுக்குள்ளே அந்த அதிர்ஷ்டம் வந்ததுன்னா அதை நம்மளால் வாழ வச்சுக்க முடியும், அந்த சந்தோஷங்களை பயன்படுத்திக்கவும் முடியும். அந்த மாதிரி அதை மாற்றுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? மாற்றுறதுக்கு முற்றிலும் 100% இல்லை, 100க்கு 1000% மாற்ற முடியாது. மாற்றவே முடியாது. எழுதப்பட்ட விதியை ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டும், தீதும் நன்றும் பிறர் தர வரா. ஒருத்தனால் நன்மையும் கொடுக்க முடியாது, ஒருத்தரால் தீமையும் கொடுக்க முடியாது. என்ன வினை வாங்கி அவரவர் வினைவழி அவரவர், எவருக்கு எவர் உதவினர் என்று விட அதிர்ஷ்டங்கிறது என்ன அப்படின்னா அது இஷ்டத்துக்கு வர்றதுனால தான் அதற்கு பெயரே அதிர்ஷ்டம்னு வச்சான். பிறப்பு ஜாதகத்தில் எந்த இடத்த அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடம் அப்படின்னா ஒரு லக்கணம், எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் 5ஆம் இடன்றது அதான் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய. 5ஆம் இடன்றது பூர்வ புண்ணியம், பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் தகப்பன் எல்லாமே செய்தி வைத்த நன்வினைன்றது 5ஆம் இடம். ஒரு பிறக்கும் போதே ஒருத்தர் ராஜா வீட்டில் பிறக்கிறார் இல்லையா, அதுவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தானே. எல்லா குழந்தைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குதா? போய் பிறக்கும் போதே ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி வீட்டில் பிறக்குது, பிரதமருடைய வீட்டில் பிறக்குது, எல்லாருமே நம்ம பிறக்கும் பொழுது நல்ல யோகமான வீட்டில் அப்போ அந்த பூர்வ புண்ணியத்தை அந்த குழந்தை வாங்கி பிறக்குதுன்னு அடையாளம் அது. அப்போ பாட்டன் பூட்டன் நல்ல பெருங்கொண்ட திரண்ட 10,000 கோடி 20,000 கோடி லட்சம் கோடியெல்லாம் அடித்து வச்சுருக்காங்க இல்லையா, தொழில் ரீதியோ பல வகையிலும் எப்படியோ. அந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு முதல்வர் வீட்டில் ஒரு குழந்தையோ எல்லார் வீட்லேயும் பிறக்குது இல்லையா, இதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அந்த பாக்கியம் அந்த உயிருக்கு இல்லாமல் அந்த உயிர் அந்த தாயின் கருவறையில் உள்ளே புகுந்து அந்த உடலை எடுத்து வெளியில் வர முடியாது. இதற்கு தாய் தகப்பன் ஜாதகத்தில் 5ஆம் இடமும் பூர்வ புண்ணியமும் 5க்கு 5 என்று சொல்லக்கூடிய 9 பாக்கியாதிபதி 1 கூடியிருந்தால் தான் ஒரு தாய் தகப்பனுக்கு அருமையான குழந்தை பிறக்கும். அருமையான அழகாக குழந்தை பிறந்தா போதுமா? அது போதாது, நல்ல ஐஸ்வர்யமான குழந்தை பிறக்கணும். அந்த மாதிரி யோகமான பார்போற்றும் பிள்ளை ஊர் போற்றும் பிள்ளை உத்தமமான அதிர்ஷ்டமான குழந்தை பிறக்கணும்னா ஒரு தாய் ஜாதகத்திலேயோ தகப்பன் ஜாதகத்திலேயோ 5ஆம் இடமும் 5க்கு 5 என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடமும் நல்லா அமையாமல் அவங்க வீட்டில் அந்த மாதிரி குழந்தை அதிர்ஷ்டமான குழந்தை பிறக்கிறதே இல்லை. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஒரு குழந்தை ஜாதகம் 8 வயசு 7 வயசில் இருக்க ஜாதகத்தை அப்படி பார்த்தவொடனே சொல்லுவேன், ஆஹா பார்போற்றும் பிள்ளை ஊர் போற்றும் உத்தமமான குழந்தை பிறக்க போதா இந்த குழந்தைக்கு. இந்த குழந்தைக்கு வயசு என்ன? 5 வயசு 6 வயசு. இதை இப்படி பார்த்தவொடனே சொல்கிறேன், அதுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்னன்னா பார்போற்றும் பிள்ளை ஊர் போற்றும் பிள்ளை உத்தமமான குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அருமையான குழந்தை. அந்த குழந்தை அடே சார் உங்கள் வாயால் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற தாயார் நான் சொல்வதால் அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டாது, சக்கரைனே நினைச்சிடுமா? அப்போ அந்த டைம் வரும் பொழுது அந்த தாயின் கருவறையில் அவ்வளோ பெரிய பாக்கியமான ஐஸ்வர்யங்கள் அங்கே இருக்கும். அந்த குழந்தை பிறந்த சார் நீங்கள் சொன்ன மாதிரி என் குழந்தை நீதிபதியாக வந்துட்டா சார், நீதிபதியாக வந்துட்டா, கலெக்டராக இருக்கா சார் அப்படின்றது நான் சொல்லவில்லை, அந்த ஐயட்டை பார்த்து சொல்கிறேன். இந்த தாய் தகப்பன் ஜாதகத்தில் அந்த மாதிரி யோகமான மண்ணின் மைந்தன் சிறப்பாக வாழணும்னா அந்த பாக்கியம் அங்கே இல்லாமல் வரவே வராது. அதே போன்று அதிர்ஷ்டமும் அப்படிதான்மா. அதிர்ஷ்டத்திற்கு துணை நிற்கக்கூடிய கோள்கள் என்ன? 5ஆம் இடம் மட்டுமல்ல. ஒரு வீட்டில் கணவன் நல்லா இருந்தால் போதுமா? மனைவி நல்லா இருக்கும். மனைவி நல்லா இருந்தால் போதுமா? மழலை செல்வம் நல்லா இருந்தால் போதுமா? சுற்றம் சூழம் நல்லா இருந்தால் போதுமா? பேங்க் பேலன்ஸ் தேவை, எல்லாமே தேவை. அது மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம்.
எல்லாத்தையும் பெற்று வாழணும்னா நீங்கள் சொன்னீங்களே அதிர்ஷ்டன்றது 4 வயசில் வந்து என்ன சார் வரணும்னு இருந்தால் வந்து தான் சேரணும். அதை அனுபவிக்கக்கூடிய தகுதியும் யோக்கியதையும் அந்த குழந்தை ஜாதத்தில் 3ஆம் இடம் தான் முயற்சி, உடல் ஸ்தானம். இந்த உயிரை ஆட்கொள்வது உடல். இப்போ நான் பேசுகிறேன் ஆமான்னு சொல்கிறேன், நீங்கள் பேசுகிறேன் ஆமான்னு நான் சேர்த்தேன்னா உள்ள உயிர் இருக்கிறதுனால தானே. இப்போ உயிர் வெளியே போயிட்டு அதுக்கு பெயர் என்ன? ஜடம்னு பெயர். அப்போது அதுக்கு பெயர் பெணம்ன்றான், பாடின்றான். அப்போது அந்த உயிர், அந்த ஆன்மாவும் இந்த உடலும் ஒன்று சேர்ற நல்ல நேரத்தில் கிரக அடைவில் அழகாக உட்காரணும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதை அனுபவிக்கிறதுக்கு 11 தொடை கொண்டு நிற்கணும். 11ன்றது 7ஆம் இடமும் 11 அந்த குழந்தை ஜாதத்தில். சரி, இது ஒன்று. 5ன்றது அதிர்ஷ்டம். 5க்கு 5ன்றது 9ஆம் இடம் திரிகோண பாக்கியஸ்தானாதிபதி. பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழி 9 கூட நல்லா இருக்கணும் அந்த ஜாதத்தில். சரி, திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டால் 11 நல்லா இருக்கணும், 6 நல்லா இருக்கும். ஒருத்தனுடைய எதிரியுடைய காசு நம்மக்கிட்ட வரணும்னா, ஒருத்தர் பேக்கெட்டில் இருக்க இன்னொருத்தர் கைக்கு வரணும்னா அந்த அதிர்ஷ்டம் அந்த பிராப்தம் அவன் ஜாதத்தில் இருக்கணும். ஆனா இந்த பூமியில பிறக்கிற எல்லாருக்குமே அவங்களோட ஜாதகத்துல இந்த அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயம் இருக்குமா இருக்காதா? இருக்கவே இருக்காது. ராஜான்னு ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு தான் இருக்கும். அதாவது தொண்டர்கள்னு ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் அவன் தலைவனாக. தலைவன் ஒருத்தர் இருந்தால் தொண்டன் இருந்தால் தான் அவன் தலைவனாக முடியும். ஒரு தலைவனை வந்து உருவாக்குறதுன்னு நினைக்கிறோம், உருவாக்கப்படுகிறது, உருவாகிறார்கள் நினைக்க வேண்டாம், உருவாக்கப்படுகிறது. அவனை கொண்டு போய் அப்படியே அந்த ஸ்டேஜில் கொண்டு போய் உட்கார வைக்குமா. அப்போ எல்லாருமே அதிர்ஷ்டமாக இருக்கணும். எல்லாருமே செத்தவங்க அதில் சங்கூதரா மாதிரி அங்கே வாங்கும்போதே வரேன் செவ்வாயோட புதன் கூடுனா என்ன நடக்கும் தெரியுமா? முதல்ல பிரெயின் வந்து அவங்களுக்கு மழுங்கத்தன்மை ஆகிடும். ஃபஸ்ட்டு தன்னுடைய அறிவே அவர்களுக்கு செவ்வாய் வந்து புதன் வந்து பிரெயின்மா, செவ்வாய் மழுங்குத்தன்மையான கிரகம். இது ரெண்டும் விடும்போது இந்த சூசைட் தாட்டை கொடுக்கும் அவங்களுக்கு. பரீட்சையில் எக்ஸாமில் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, எக்ஸாம் வரல, மார்க் வரலாமா, எக்ஸாம் போகிற நேரத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த செவ்வாய் புதன். ஒன்று அரியர் விழுந்துடும். சரி, அரியரே வைக்கல என் புள்ள அப்படின்னு மார்தட்டி தாய்தாப்பன் சொல்லுவாங்க இல்லையா, அது எக்ஸாம் போகிற நேரத்துக்கு அவங்களுக்கு தடை விழுந்துருமா. இந்த செவ்வாய் புதன் கூடுறவங்க ஜாதத்தில் நல்லாவே பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, சனி சந்திரன் ஒன்று கூடும் பொழுது அவங்க அடுத்தவங்களுக்கு அகிம்சா, அதில் அடுத்தவங்களுக்கு தியாகம் பண்ணியே வாழ்க்கை, மெழுகுவத்தி மாதிரியே. ஏன் சார் நான் சனி சந்திரன் கூடியிருக்கிறேனே, நான் நல்லா இருக்கிறேனே, யாருக்கும் பெருசெல்லாம் அப்படிலாம் பண்ண நான் சூப்பர் அப்படின்லாம் ஒன்றை மட்டும் வச்சு கிடையாதுமா. இப்போ சுக்கிரன் குரு நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த 3 பேர் 6 கோள்கள், 3 கோள்களோட கூட்டிட்டா அவன் வாழ்க்கையில் என்றைக்குமே அவன் வாழ்க்கையில் உயரவே முடியாது. சரி, நல்லா உயர்றாம்மா. ஒரு உதாரணத்துக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நான் சொல்லியிருக்கிறேன். சுக்கிரனும் குருவும் கூடி இருக்கிறது மிகப்பெரிய டேஞ்சர்மா ஒரு ஜாதகத்தில். எந்த ஜாதகமாக இருந்தாலும் சுக்கிரனும் குருவும் ஒன்று கூடி இருக்காங்கன்னா அவன் வாழ்க்கையில் எவ்வளோ உச்சத்துக்கும் வருவாங்கம்மா, உச்சத்தையும் பார்ப்பாங்கம்மா அவன் வாழ்க்கையில். அந்த மாதிரி ஒரு சுனாமி மாதிரி அவன் வாழ்க்கையில் அப்படியே பிரட்டி கீழே வந்து போடுறது எத்தனை பேரை பார்க்கலாம். கடகலக்கணத்துக்கு குரு சுக்கிரன் கூடி நடுத்தெருவுக்கு கொண்டாந்து விட்டுரு. ஆனால் நல்ல உயரத்துக்கும் வருவாங்க, உயர்ற மாதிரி இருப்பாங்க. கெட்டவன் வாழலாம், வாழ்ந்தவன் கெடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி வாழ்ந்து கெட்டவர்கள் எத்தனை பேரை உதாரணம் காட்டலாம். ஒரு பையன் பாருங்க என்கிட்ட காமெடியாக, சார் பெருமையாக மாறுதட்டி சொன்னான், மகர லக்னத்தில் பிறந்து லக்னத்தில் குருவும் சுக்கிரனும் கூடியிருக்கு. சூப்பராக இருப்பான் அவன். நிறைய ஜோசியர் சொல்லியிருக்காங்க சார், அசுரகுரு தேவகுரு லக்னகேந்திர திரிகோணத்தில் உட்காந்துருக்கான். அப்படியா? பார்த்தோன்னே கேட்டேன், டே தம்பி உனக்கு பூர்வீக சொத்து இருக்காடான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயான்னு. அடுத்தவன் தின்றுவான்டா பூர்வீக சொத்து சார். என்ன சார், கிட்டத்தட்ட 48 ஏக்கர் வச்சுருக்கோம் சார், ஒவ்வொன்றும் கோடிக்கணக்கில் போகும் சார். அப்படியா? ஊரான் திங்கிறதுக்காகவே உங்கள் பாட்டன் சம்பாரிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டான், நீ நடுத்தரு கொண்டாந்து விட போகிறேன்னு. காலப்போக்கில் பாருங்கள், அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்தெல்லாம் பல கோடி ரூபாயை கொண்டு போய் என்னுடைய மாமா பையன் ஒருத்தன் மலேசியாவில் கொடிகட்டி பறக்கிறார், பல ஆயிரம் கோடி வச்சுருக்கிறார் சார் அப்படின்னு அந்த பூர்வீக சொத்தெல்லாம் ஒன்று ஒன்றா விற்று அவர்கிட்ட வட்டிக்கு கொடுக்குறன்ற பேரில் கொடுத்து அவர் சூதாட்டத்தை கேம்லிங்கில் கொண்டு போய் அத்தனை காசு கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் பண்ணி வச்சு அவன் சூசைட் பண்ணிட்டான். இவன் கதை முடிஞ்சு போச்சா? ஏதோ ரூபத்தில் போயிடும்மா. அதே போன்று மகர லக்னத்துக்கு குருவும் சுக்கிரனும் ஒன்று கூடுனா தான் பெற்ற பிள்ளைக்கு தானே ஈமக்கடன் பண்ணுறாம்மா. மகர லக்னத்துக்கு குரு சுக்கிரன் கூடியிருந்தா இருதயத்துக்கு இடி உழுவுற மாதிரி சோக நிகழ்வுகளை அவங்க தாங்கணுமா. அதாவது இருதயம் என்பது என்ன? சதையாலான பிண்டம் தானே, இரும்பாலானது அல்லவே. இவர்கள் கென்யா நாட்டில் பாருங்கள், மகர லக்னத்தில் பிறந்து குரு சுக்கிரன் கூடி 5ல் ராகுவும் கேதுவும் அமரப்பெற்ற ஜாதகம். தான் பெற்ற குழந்தைகளை நீர்வீழ்ச்சி தாடகத்தில் குளிக்கும்போது
பையன் ஒன்று பொண்ணு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அந்த சொருவில் போயிடுச்சுமா. கண்ணு முன்னாடி தாய் தகப்பன் முடிந்த எவ்வளோ பெரிய இருதயத்தை தாங்கி இருக்கணும்ல அந்த வழி. இது மாதிரி நிறைய புத்திர சோகமும் புத்திர தோஷமும் தான் பெற்ற பிள்ளைக்கு தானே ஈமக்கடன் செய்கிறோம் பார்க்கலாம். அதே போன்று மகர லக்னத்துக்கு அந்த சுக்கிரனோட சனி நல்ல டச்சில் கூடி இந்த குரு டச் இல்லாமல் செவ்வாய் டச் இல்லாமல் அதிர்ஷ்டங்கிறது அப்படியே துணை நிற்கும்மா. அருமையான குழந்தை பிறப்பாங்கம்மா. இந்த குழந்தைகள் தாய் தகப்பனுக்கு கொல்லி வைக்கக்கூடிய அம்சத்தில் அவங்கள அந்த வரம் வாங்கி வருவாங்க. பேர பிள்ளையெல்லாம் ஒரு குழந்தைய பார்க்கும்போதே சொல்லுவேன், அப்பா உனக்கு பிறக்கக்கூடிய பேரன் பிரம்மாண்டமான பேரனப்பா. அந்த மாதிரி மகர லக்னத்துக்கு சனி சுக்கிரன் ஒன்று கூடி செவ்வாய் குரு டச் ஆகாமல் இருந்து ராகு கேது டச் ஆகாமல் இருந்துட்டா அருமையான பேரப்பிள்ளையை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த தகுதியும் அந்த வளமையும் இங்கே இருக்குமா. அப்போ உன் பையன் நல்ல ஜம்முன்னெலாம் வருவான். இதெல்லாம் பார்த்தாவே தெரியுமா. எல்லாமே ஃபிக்ஸடுமா. சும்மா எல்லாரும் வந்து உருட்டுறாங்கம்மா. அப்படி போனால் வந்துடும், இப்படி போனால் தெய்வம் யாருக்கு தெரியுமா யோகத்தை கொடுக்கும். பிறப்பு ஜாதகத்தில் 5ஆம் இடமும் 5க்கு 5 என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம் பெருங்கடவுள் ஸ்தானமும் குலதெய்வத்தினுடைய அருளும் 2 ஜாதகத்துலேயும் 5ம் 9ம் நல்லா இருக்கணும்மா. அவங்க தான் இறை அருளை பரிபூர்ணமாக பெற்றவங்கம்மா. அவங்களுக்கு தாம்மா நம்ம பரிகாரம் பண்ணால் அப்படியே லிஃப்ட்டுக்கு மேலே லிஃப்ட் கிடைக்கும்மா. அதை பார்த்தோன்னே தெரியும். இவங்களுக்கு பரிகாரம் பண்ணால் 10%. இப்போது போருக்கு போனால் நெஞ்சில் பலம் இருந்தால் 10 பேரை நம்ம சாய்ச்சிட்றோம். அது ஆயுதங்கிற அங்குச பலத்தோடு போனால் 200 பேர் உட்காந்த இடத்துல சாய்க்கிறோம் இல்லையா. இவங்களுக்கு தான் பரிகாரம், இவங்களுக்கு தான் தெய்வம். கோயிலுக்கு போனோன்னா வரவேற்று வரம் கொடுக்கும்மா. இதை பார்த்துட்டு அதான் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட எல்லாருமே இவங்களுக்கு போனாங்க ஐயா, வரம் கொடுத்தது ஐயா, எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே. எத்தனை பேர் அது மாதிரி எல்லாமே ஃபிக்ஸடு தான்மா வாழ்க்கை. ஒரு உதாரணத்துக்கு நீ எந்த லக்னத்தை வேணாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். சிம்ம லக்னம். சரி, சிம்ம லக்னம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு சுக்கிரனும் புதனும் சனியும் நல்லா இருந்துட்டாவே அவங்க வாழ்க்கையில் தன்னுடைய முயற்சியாலே அவன் திருவினையாக்குவான், படிப்படியாக முன்னேறுவான். அப்போது அதிர்ஷ்டன்றது 5ஆம் இடம் குரு சிம்ம லக்னத்துக்கு. அதுக்கு துணை நிற்கிற கிரகம் வந்து செவ்வாய். இது பூர்வ புண்ணியத்தால் பாட்டன் பூட்டன் செய்து வைத்த நன்மனை பூர்வீக சொத்தால் வர்றது. சரி, எல்லாமே நல்லா இருக்குப்பா, ஆனால் நான் ஏழ்மையான கோமனாண்டி வீட்டில் பிறந்துட்டாரு. அப்போ என்ன நினைக்கும், இவனுடைய சுய முயற்சியால் ஏராளமான செல்வங்களை தேடி அரசனை போல வாழணும்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு ஃபஸ்ட்டு யார் வேணாலும் பிறக்கலாமா. சிம்ம லக்னம்னு வச்சுக்கிங்களேன். சிம்ம லக்னத்துக்கு சனியும் சுக்கிரனும் ஒன்று கூடி இருந்து அந்த செவ்வாவும் குருவும் டச் ஆகாமல் இருந்துட்டாவே இவங்களெல்லாம் குப்பையில் கிடக்கின்ற மாணிக்கம் போன்று நல்ல மனைவி அல்லது கணவன். ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் அழகாக கணவன் கிடைச்சிரும், இல்லை ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் நல்ல மனைவி கிடைச்சிடும். சிம்ம லக்னத்துக்கு நீங்கள் கேட்டதுக்கு டக்குன்னு ஒரு பலன் சொல்கிறேன். சனி சுக்கிரன் கூடி இருக்கிறத செவ்வாயோ அல்லது குருவோ டச் ஆகிடக்கூடாது. இவர்களோட தனியே இவங்க ட்ராக்கில் 2 பேர் ஒன்று கூடியமா நல்ல தாம்பத்தியம் கிடைக்கும், தன் முயற்சியால் திருவினையாக்குவாங்க, பல வெளிநாடு சஞ்சாரம் கிடைக்கும், தொட்டதெல்லாம் தாயமாக இருக்கும், சென்றடமெல்லாம் அவர்களுக்கு உயர்வாக இருக்கும். இவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவர்களுக்கு டச் ஆகி அப்படியே கிடைக்கும். அதே போன்று செவ்வாய் குரு டச்சில் இருக்கணும். அருமையான பார்போற்றும் பிள்ளை ஊர் போற்றும் பிள்ளை, உத்தமமான குழந்தை, மனசுக்கு இருதயத்துக்கு நல்ல சந்தோஷமாகவே நடக்கும். எல்லாமே தொட்டதெல்லாம் ஜெயிச்சு இன்னைக்கு 10,000 கோடி 20,000 கோடி எல்லாம் செல்வ செழிப்பு நல்ல மனைவியோட ஐஸ்வர்யமாக வாழக்கூடிய குடும்பத்தெல்லாம் பார்க்கலாம்ல. இதே சிம்ம லக்னம். இதே சிம்ம லக்னத்துக்கு நான் சொல்கிறது அப்படியே நெகட்டிவாக ஆகணும்னா ஃபஸ்ட்டு சுக்கிரனோட குரு கூடிட்டான்னா நல்ல தாம்பத்தியம் கிடைக்காது, கணவன் மனைவி அந்யுன்யம் போயிடும், தொழிலில் எட்டாக்கனியாகவே இருக்கான், முயற்சி தோல்வியாகிட்டே இருப்பான். இவனை பார்த்து புளியை பார்த்து பூனை வந்து சூடு போட்டுச்சான் அந்த கதையாக. அவன் ஒன்றுமே இல்லைப்பா, படிப்பு உரையில் ஒரு வெங்காயம் இல்லாமல் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருக்கிறான். அவனை பார்த்து நம்மக்கிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு போவான், ஏறி ஏறி கீழே விழுந்துக்கிட்டே இருப்பான். படிப்புங்கிறது ஒரு காலகட்டத்துக்கு தேவைம்மா, ஆனால் அதை வச்சு மட்டும் ஜெயிச்சிட முடியாது. அந்த யோகமும் வேணும், அந்த அதிர்ஷ்டம் அது உள்ள பக்கத்துணையாக இருக்கணும்னா சிம்ம லக்னத்துக்கு குருவும் சுக்கிரனும் ஒன்று கூடுறது மட்டுமல்ல, சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்று கூடிட்டாலோ அல்லது சனியும் செவ்வாய் ஒன்று கூட அவங்க வாழ்க்கையே கொலாப்ஸ் ஆகிடும். இவர்கள்லாம் வாழ்க்கையில் எட்டாக்கனி மாதிரியே தான் போயிட்டு ஏதோ எங்காத்துக்காரம் கச்சேரிக்கு போகாமல் ஜோல்னா போய் மாட்டிக்கிட்டு மாதம் ஆனால் 10,000க்கும் 5,000க்கும் 20,000 வாங்கி சேலரிக்கு போயிட்டு இதை ஏதோ சொல்லுவாங்களே பழமொழி, ஏதாவது ஒன்று எவ்வளவு உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னா அவனுக்கு ஒட்டவே ஒட்டாதும்மா. வாழ்க்கை அப்படியே ஸ்பாயில் ஆகி கீழே டவுன் ஆகிட்டே தான் இருப்பான். இதே சிம்ம லக்னத்தில் குரு செவ்வாய்
அதே போன்று குருவும் சுக்கிரனும் டச் ஆகாமல், நான் சொல்கிற மாதிரி சுக்கிரன் சனி ஒன்று கூடி குருவும் செவ்வாயும் ஒன்று கூடி இருந்தாலே அடேங்கப்பா, இவர்கள் வாழ்க்கையில் அப்படி பார்த்தாவே தெரியும், ஓ இதெல்லாம் யோக ஜாதகமா, மனித வாழ்க்கையில் பிறந்ததுக்கு உண்டான அடையாளத்தை பதிக்கிற ஜாதகமா, இதெல்லாம் பாஸ் மார்க்குனா எல்லாரும் 35 மார்க் 70ன்னா, இதெல்லாம் 60-70% மார்க். இந்த பூ உலகத்தில் பிறந்தது அத்தனை ஐஸ்வர்யத்தையும் அவங்க அடைஞ்சிருவாங்கம்மா. இதெல்லாம் வாங்கிட்டு வராமல் இங்கே வந்துட்டு நானும் கோடீஸ்வரன் ஆகணும், நானும் எம்எல்ஏ ஆகணும், நானும் எம்பி ஆகணும், நானும் மந்திரி ஆகணும்னா முடியுமா? அங்கே அமைப்பு இருக்கணும். ஒரு அமைச்சர் ஆகணும், ஒரு சட்டமன்றத்தில் போய் கொலுவேரி உக்காணும்னா என்ன இருக்கணும் தெரியுமா? ஃபஸ்ட்டு சந்திரனும் சூரியனும் ஒன்று கூடி இருக்கணும். அரசாங்க போஸ்ட் வாங்கணும்னா சந்திரனும் சூரியனும் ஒன்று கூடணும். ஒன்று அமாவாசையில் பின் பிறக்கணும், ஒன்று அமாவாசையில் பிறக்கணும், இல்லை அமாவாசைக்கு முன்னாடியோ பின்னாடியோ பிறக்கணும். அமாவாசையில பிறந்தா திருடன் அதெல்லாம் பழமொழிக்கு வேணா சொல்லிக்கலாமா? திருடனா நல்லா உயர்ந்து வாழக்கூடியவர்களும் பார்க்கலாம். ஒரு அமைப்பை கெட்டதை மட்டும்தான் பாரு, எவ்வளோ ப்ளஸ் இருக்குது தெரியுமா? அதே மாதிரி பௌர்ணமியில் பிறக்கணும். ஒரு அரசியல் ஆளணும்னா, நான் கூட தான் அரசாங்கத்தில் போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறது வேறு, அரசியல் ஆளுமைங்கிறது வேறு. அதே மாதிரி அந்த சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேராக பார்க்கணும். நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குற மாதிரி பௌர்ணமி யோகத்தில் பிறக்கணும், இல்லை பௌர்ணமிக்கு முன்பின்னாவது பிறக்கணும். அதெல்லாம் ஜொலிக்கும். இந்த பூ உலகத்தில் அப்படியே சைரன் காரில் அப்படியே கவர்மெண்ட் காரில் போன ஜொலிக்கிறாங்க பார்த்தீங்களா? இது ஒன்றா. ரெண்டாவது, அது மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? மக்களுடைய அபிமானத்துக்கு உண்டான கிரகம் சேட்டன், சனி நல்லா இருக்கணும். அதுக்கு மட்டும் இருந்தால் போதுமா? லக்னத்துக்கு 10 குடைவன் ஜீவனாதிபதி நல்லா இருக்கும். 10ங்கிறது என்ன? ராஜ பரிபாலனம். ஏன் சார் என் ஜாதத்தில் தான் சூரியன் சந்திரன் ஒன்று, பரணி பாலராஜ் சொல்கிறது ஒன்றுமே நடக்கலையான்னு நான் தான் இத்தனை பேட்டர்ன் சொல்கிறேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் வாங்கி வராமல் இங்கே வந்து நானும் அமைச்சர் ஆகணும், நானும் எம்எல்ஏ ஆகணும், முதல்வர் ஆகணும்னு முடியுமா? அந்த பிராப்தம், அந்த அனுகூலம் பிறப்பு ஜாதத்தில் இருந்தால், கோமனாண்டியாக பிறந்தாலும் கோமானா வாழறதுக்கு உண்டான அடையாளம் அங்கெல்லாம் இல்லாமல் வராமல், நான் நினச்சிருந்தா மாவட்ட செயலாளர் ஆகிக்கலாம், எங்கள் அப்பா பார்த்து விட்டு கொடுத்துட்டாருப்பா, இல்லை மந்திரி சீட்டு அவனுக்கு கிடைச்சிச்சுப்பா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. எந்த இதுவும் கிடைக்காது, உனக்கு தட்டி போகணும், அவனுக்கு கிடைக்கணும். சாதாரண ஆளாக இருந்தாலும் பிராப்தம் இருந்தால் அவனெல்லாம் குப்பையில் கிடக்கின்ற மாணிக்கத்தை போன்றுமா. மாணிக்கம் என்பது மின்னக்கூடியது தான், அது போய் சேருகிற இடத்தை வைத்துத்தான் உயர்வு தாழ்வு. இதுதான் நம்ம விதிப்பேன். கண்டிப்பா நீங்க வந்தீங்கனாலே இதுதான் உண்மை, இதெல்லாமும் விஷயங்கள் இவங்களாம் நம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவீங்க. இன்னைக்கும் அப்படி நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றிம்மா.